வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, புலப்படம் இது எல்லாத்துலேயுமே என்னுடைய நிலத்துடைய அளவுகள் சரியாக இருக்குது. அதே மாதிரி பதிவுத்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பத்திரம், வில்லங்க சான்று இது எல்லாத்துலேயும் அந்த நிலத்துடைய அளவுகள் சரியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த நான் மேனுவலாக பயன்படுத்தும் போதோ அல்லது மேனுவலாக அந்த இடத்த சர்வே பண்ணும்போது அந்த இடத்துடைய அளவுகள் குறைவாக இருக்குது அப்படின்னா, எந்த அளவுகள் வரை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை மீண்டும் சரி செய்ய முடியும். எந்த அளவுகளுக்கு மேலே குறைவாக இருக்குது அப்படின்னா அதை சரியே செய்ய முடியாது. அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலம் தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இந்த பத்திரம், பட்டா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிலத்துடைய அளவுகள் சரியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த மேனுவலாக சர்வே பண்ணும்போது அந்த இடத்துல அளவுகள் குறைவாக இருக்குது அப்படின்னா, எந்த அளவுகள் வரை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை மீண்டும் சரி கட்ட முடியும். எந்த அளவுகளுக்கு மேலே குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி கட்டவே முடியாது. அப்படிங்கிறத இங்கே ஏ, பி இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிடிச்சிருக்கேன். ஏ என்பவருக்கான ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்து தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இது எல்லாமே ஏ என்பவர் பேரில் தான் பதிவாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் பேரில் 1 ஏக்கர் இருக்குது. அந்த 1 ஏக்கர் நஞ்சை நிலமாக இருக்கலாம், அல்லது புஞ்சையாக இருக்கலாம், அல்லது நத்தம் மனைகளாக இருக்கலாம், அல்லது நத்தம் புறம்போக்குகளாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு வகைப்பாட்டிலும் அந்த இடம் வரக்கூடிய நிலமாக இருக்கலாம். அந்த இடத்துடைய சர்வே நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 30/1 அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துடைய ஃபஸ்ட்டு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் எடுத்தோம் அப்படின்னா பட்டாவில் பார்த்திங்கன்னா அந்த 1 ஏக்கர் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிட்டா, அடங்கல் இதிலலாம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துடைய புலப்படத்தை எடுத்து எஃப்எம்பி கட்சி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் 1 ஏக்கர்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பத்திரமும் இருக்குது, அதாவது பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்த பத்திரமும் இருக்குது. அந்த பத்திரத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் 1 ஏக்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்த அளக்கும்போது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏ என்பவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அதை எப்படி சரி கட்ட முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது இந்த ஆவணத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு சர்வேருக்கு ஆன்லைன் மூலியமாக சம்மந்தப்பட்ட அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பணத்தை கட்டுறோம். அதன் அடிப்படையில் சம்மந்தப்பட்ட சர்வேர் அந்த இடத்த மெஷர் பண்ணுவாங்க. அதாவது அந்த இடத்த மேனுவலாக சர்வே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 30/1 அப்படிங்கிற சர்வே நம்பரை அவருக்கு மேனுவலாக சர்வே பண்ணுவாங்க. அப்படி மேனுவலாக சர்வே பண்ணும்போது அந்த பவுண்ட்ரிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் அந்த இடத்த அளந்துக்கிட்டே வர்றாங்க. அளந்துக்கிட்டு வரும்போது குறைவாக, அதாவது ஒரு 5% அந்த இடத்துடைய மொத்த அளவுகளில் ஒரு 5% மட்டும் குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரெவன்யூ லாஸ்ன்னு சொல்லுவோம். அது போன்ற குறைவுகளாக இருக்கக்கூடிய அந்த அளவுகளை மீண்டும் நம்ம சரி கட்ட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கரை மேனுவலாக நம்ம சர்வே பண்ணும்போது ஒரு 95 சென்ட் வருது. மீதம் ஒரு 5% குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த 5% நம்மளால் ஈடுகட்ட முடியாது. 5%க்கு மேலே குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதை சரி கட்ட முடியும். அப்படி 5%க்கு மேலே குறைவாக இருப்பதை எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்பவரை வைத்துக்கிடுவோம். அதை எப்படி சரி கட்ட முடியும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ஏ என்பவர் இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஏக்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேர் மேனுவலாக அந்த இடத்த அளக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5%, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 சென்ட் இருக்குது அப்படின்னா அந்த 10 சென்ட்டில் ஒரு 5% குறைவாக இருக்குது, அல்லது ஒரு 20 சென்ட்டில் ஒரு 5% குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த 5% குறைவாக இருக்கக்கூடிய அளவுகளை மீண்டும் இந்த வருவாய்த்துறை மூலியமாக சரி கட்ட முடியாது. அதை ரெவன்யூ லாஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் இது போன்ற அளவுகள் குறைவாக வருது அப்படின்னா, அதாவது இந்த 1979க்கு முன்னாடி யூடிஆர் காலகட்டத்துக்கு முன்னாடி நஞ்சை நிலமாக இருந்தாலும் சரி, புஞ்சையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேட்டில் அந்த சர்வேர் எதை பயன்படுத்தி அளந்திருப்பாங்க அப்படின்னா செயினை பயன்படுத்தி தான் அதை அளந்திருப்பாங்க. அப்படி செயினை பயன்படுத்தி அளக்கும்போது
இது போன்ற அளவுகள், அதாவது 5% குறைவாக வரக்கூடிய அளவுகளை வந்து நம்ம வந்து ஈடுகட்ட முடியாது. அதை வந்து ரெவன்யூ லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவில் ஏற்படக்கூடிய லாஸு அதை வந்து நம்ம வந்து சரி கட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துக்கு குறைந்தது ஒரு 5% கீழே குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் சரி கட்ட முடியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அளவுகளின்படி அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஆவணத்தை பயன்படுத்துகிறோம். அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அந்த இடங்களை வந்து பயன்படுத்த முடியுமே தவிர இது போன்ற குறைவாக இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து மீண்டும் நம்மளால் வந்து சரி செய்ய முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பருக்கு வந்து 1 ஏக்கர் இருக்குது. அந்த 1 ஏக்கர் தொடர்பான அனைத்து ஆவணத்திலையும் 1 ஏக்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 1 ஏக்கரை மேனுவலாக நம்ம வந்து சர்வே பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 95 சென்ட் வருது. மீதம் வந்து ஒரு 5 சென்ட் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த 5 சென்ட் நிலத்தை வந்து நம்மளால் வந்து ஈடுகட்ட முடியாது. அதைத்தான் நம்ம வந்து ரெவன்யூ லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து வருவாய்த்துறை மூலியமாக ஏற்படக்கூடிய இழப்பீடு. இந்த இழப்பீடை வந்து எப்போது சரி கட்ட முடியும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த 5% மேலே குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எப்படி சரி கட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த பி என்பவருக்கான ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்பவருக்கு வந்து வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே பி என்பவர் பெயரில் பதிவாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பி என்பவருக்கு வந்து 1 ஏக்கர் இருக்குது. அந்த 1 ஏக்கருடைய சர்வே நம்பர் வந்து 30/2. இவருக்கு வந்து 30/1ன்னு வச்சுருந்தோம். இவருக்கு வந்து 30/2 அப்படிங்கிறது சர்வே நம்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோம். இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கக்கூடிய பட்டாவில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குது. அதே மாதிரி பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கர் இருக்குது. சிட்டா அடங்கல் இதிலலாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துடைய புலப்படத்தை வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் கரெக்டாக 1 ஏக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பி என்பவர் வந்து அவருடைய இடத்த வந்து மேனுவலாக சர்வே பண்ணும்போது குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவுகள் வரை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மீண்டும் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த 1 ஏக்கர் நிலம் தொடர்பான அனைத்து ஆவணங்களிலும் 1 ஏக்கர் இருக்குது. அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மூலியமாக ஆன்லைன் மூலியமாக சர்வேருக்கு வந்து நம்ம வந்து பணத்தை கட்டுறோம். அப்படி பணத்தை கட்டினதுக்கு பிறகு அந்த சர்வேர் வந்து இவருடைய இடத்த வந்து கரெக்டாக அளக்குறாங்க. அப்படி அளக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு 1 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கரில் ஒரு 10% வந்து குறைவாக இருக்குது அல்லது ஒரு 20% குறைவாக இருக்குது அப்படின்னா அப்படி குறைவாக இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து மீண்டும் எப்படி அதை வந்து சரி செய்து நமக்கு வந்து அந்த ஆவணங்களை வந்து மாற்றி கொடுப்பாங்க. அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களாக இருக்கட்டும், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் எப்படி மீண்டும் சரி செய்வது அப்படிங்கிறத வந்து இந்த பி என்பவருக்கான ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஏக்கர் இருக்குது. அந்த 1 ஏக்கரை வந்து சர்வேர் வந்து மேனுவலாக சர்வே பண்ணுறாங்க. அப்படி சர்வே பண்ணும்போது ஒரு 90% வந்து 90 சென்ட் தான் இருக்குது, மீதி 10 சென்ட் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோம். அந்த 10 சென்ட் நிலத்தை வந்து குறைவாக இருக்கக்கூடிய அந்த 10 சென்ட் அளவுகளை வந்து மீண்டும் எப்படி நமக்கு வந்து சரி செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதாவது இந்த 30உடைய சர்வே நம்பருடைய மொத்த வரைபடத்தையும் எடுப்பாங்க. அப்படி மொத்த வரைபடத்தையும் எடுக்கும்போது மொத்த அளவுகள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஏக்கரை வந்து 100 பேருக்கு பிரிச்சிருக்காங்க. 100 சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 100 சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 2ஆம் நம்பருங்கிறத வந்து பி என்பவர் வாங்கியிருக்காரு. 1ஆம் நம்பரை வந்து ஏ என்பவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து மேனுவலாக சர்வே பண்ணுவாங்க. சர்வேர் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு 30/3 அப்படிங்கிறது வந்து சர்வே பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எவ்வளவு அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்து வந்து 4ங்கிற சர்வே நம்பர் வந்து சப்டிவிஷன் நம்பரை வந்து சர்வே பண்ணுவாங்க. அதில் எவ்வளவு அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி மொத்த வரைபடத்தையும் எடுத்து அதில் வந்து எவ்வளவு அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எல்லாத்தையும் எக்ஸாம்பிளுக்கு இவர்கிட்டருந்து ஒரு 1/2 சென்ட், இவர்கிட்டருந்து ஒரு 1/2 சென்ட், இவர்கிட்டருந்து ஒரு 1/2 சென்ட் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து யாருக்கு எவ்வளவு குறைதோ, எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்பவருக்கு வந்து ஒரு 10 சென்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த மொத்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அளவுகளில் 10 சென்ட்டை வந்து எல்லாருடைய இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வந்து இவருக்கு இந்த பி என்பவருக்கு வந்து ஈடுகட்டி கொடுப்பாங்க. அப்படித்தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்வேயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய லாஸை வந்து இப்படித்தான் நம்ம வந்து ஈடுகட்டி கொள்ள முடியுமே தவிர மற்ற வழிகளில் வந்து ஈடுகட்டி கொள்ள முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 30/2 அப்படிங்கிறது வந்து உட்பிரிவு, இந்த 30ங்கிறது வந்து சர்வே நம்பரு. இந்த 30க்கு உட்பட்ட வரைபடத்தை வந்து எடுப்பாங்க. அந்த வரைபடத்தில் மொத்த அளவுகள் எவ்வளோ இருக்குது, அதில் யாராட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கிட்டருந்து
கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. அதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து இந்த பி என்பவருக்கு எவ்வளவு குறைவாக இருக்கோ அதை வந்து ஈடுகட்டி கொடுப்பாங்க. இப்படித்தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த லாஸை வந்து இது போன்று தான் அதை வந்து ஈடுகட்டி கொடுப்பாங்க. பொதுவாக ஒரு இடத்த வந்து ரீசர்வே பண்ணும்போது அந்த இடத்துடைய உண்மையான அளவுகளை விட ரீசர்வே பண்ணும்போது குறைந்தது ஒரு 5% மட்டும் குறைவாக இருக்குது அப்படின்னா, அப்படி குறைவாக இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து மீண்டும் நம்மளால் வந்து ஈடுகட்ட முடியாது. ஒரு 5% மேலே குறைவாக இருக்குது, உண்மையான நிலத்துடைய அளவுகளை விட நம்ம வந்து மேனுவலாக ஒரு இடத்த வந்து சர்வே பண்ணும்போது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அளவுகளை விட நம்ம மேனுவலாக சர்வே பண்ணும்போது ஒரு 5% மேலே குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துடைய புல எண்ணில் அந்த வரைபடத்தை எடுப்பாங்க. அந்த வரைபடத்தில் வந்து எவ்வளவு நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த நிலங்களில் யாராட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எல்லாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலங்களை வந்து எடுத்து யாருக்கு எவ்வளவு குறையுதோ அந்த குறையக்கூடிய அளவுகளை வந்து ஈடுகட்டி கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரு இடத்துடைய அளவுகள் வந்து ஒரு 5% மேலே குறைவாக இருக்குது அப்படின்னா அதன் அடிப்படையில் இந்த சர்வேர் வந்து மேனுவலாக சர்வே பண்ணுவாங்க. அப்படி மேனுவலாக சர்வே பண்ணி வரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து தான் நம்ம இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நம்ம அந்த அளவுகளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே வந்து இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமும் சரியாக இருக்குது, அதே மாதிரி பதிவுத்துறை சார்ந்த ஆவணமும் சரியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துடைய மேனுவலாக நம்ம வந்து சர்வே பண்ணும்போது அளவுகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் சம்மந்தப்பட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீசர்வே பண்ணி அப்படி குறையக்கூடிய அளவுகளை வந்து ஈடுகட்டி கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுகள் வந்து எதனால் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1979க்கு முன்னாடி நிலங்களை வந்து சங்கிலி அதாவது செயினை வைத்து தான் ஒரு இடத்த வந்து அளந்தாங்க. அதுக்கப்புறம் மீட்ரு அதாவது மீட்ரு வச்சு அளந்தாங்க. இன்றைக்கி ஒரு இடத்த வந்து அளக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் முறையில் அளக்குறாங்க, இல்லை அப்படின்னா ட்ரோன் முறையில் அந்த இடத்த வந்து அளந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் வந்து செயின் மெத்தடை தான் பயன்படுத்துகிறாங்க, சங்கிலியை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி சங்கிலியை பயன்படுத்தும் போது சில இடங்கள் வந்து கூடவும் சில இடங்கள் வந்து குறைவாகவும் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அப்படி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 5% கீழே குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வே லாஸு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 5% மேலே ஒரு இடத்துடைய அளவுகள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு அளவுகள் குறைவாக இருக்கோ அந்த அளவுகளை வந்து மற்ற நபர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலத்திலிருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஈடுகட்டி கொடுப்பாங்க. இந்த வழியில் தான் உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட உங்களுடைய இடத்த வந்து நீங்கள் வந்து மேனுவலாக சர்வே பண்ணி பாருங்கள். அப்படி மேனுவலாக சர்வே பண்ணி பார்க்கும்போது குறைந்தது உங்கள் இடத்துடைய வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சென்ட் இருக்குது அப்படின்னா அந்த 3 சென்ட்டில் ஒரு 5% மட்டும் குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீசர்வே பண்ணி அந்த இடத்த வந்து நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஒரு 5%க்கு மேலே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7%, ஒரு 10% வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அப்படி குறைவாக இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுகளை வந்து ஈடுகட்டி கொடுப்பாங்க. அப்படி ஈடுகட்டி கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இது எல்லாத்தையும் நம்மளால் எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.